உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அன்பரசி தான் பார்ட்டி கொடுத்துருக்கான்னு கிளியரா தெரியுது. நான் என்கொயரின்னு சொன்னது அன்பரசியை விசாரிக்கல, அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான். சுபா, அண்ணி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லாம சுபாவை எழுப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல சொல்லாம இருந்தா தப்பாயிடும். சொல்லிடலாம். விஸ்வா, சுபா, சுபா ஏன் இன்னும் எந்திரிக்கல? காலேஜ் போலியாவ? அத்தை, அது வந்து கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா. அதான் அத்தை, நானும் படுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஹெட்டேக்கா? என்னாச்சு? சுபா, சுபா, சரி, சுபா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹெட்டேக் தானே, நல்லா தூங்கினா சரியாயிடும். அவளை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே எந்திரிச்சிருவா. சரிங்க அத்தை. அன்பரசி, நீ எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லுமா. அங்க நான் போனது அனன்யாவுக்கு புத்திமதி சொல்லி பார்ட்டியை நிறுத்துறதுக்காக தான் மேடம். ஆனா அனன்யா தான் என் கூட சண்டை போட்டு இதுல தலையிடாத இங்க இருந்து போயிடுன்னு சொன்னான். அப்பதான் மேடம் உங்களுக்கு போன் பண்ண, மஞ்சு கிட்ட இருந்து போன் வாங்கி உங்களுக்கு கால் பண்ண. அப்புறம் மஞ்சுவோட போனை புடுங்கி அனன்யா உடைச்சிட்டா. அந்த கோபத்துல தான் மஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா. அடி பாவி, எப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க நீ? நான் மஞ்சு போனை புடுங்கி உடைச்சேனா? அனன்யா, நீ தான் போய் சொல்ற. சரி, ஓகே, நீ சொல்றது உண்மையா இருந்திருந்தா போலீஸ் வரும்போது வெளியில இருந்து நீ என்ன புடிச்சு கொடுத்திருக்கணும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.